இந்து மதத்தில் எல்லா கோவில்கள்லையும் ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மரம். சில கோவில்களில் புங்க மரம் இருக்கும், சில கோவில்களில் வேப்ப மரம் இருக்கும், சில கோவில்களில் ஆலமரம் இருக்கும், சில கோவில்களில் அரச மரம் இருக்கும், சில கோவில்களில் வில்வ மரம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கும். ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, விருட்சங்களுக்குள்ளே தேவதைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மரத்திலும் ஒரு தெய்வம் இருக்கிறது. சத்தெய்வமோ துர்தெய்வமோ இருக்கு ஆனால் என்பது இந்து மத கோட்பாடு. ஆகவே கோவில் இருந்தால் மரம் வைக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தை கோயில் அதிகாரி வெட்ட போன போது பராசரப்பட்டு சண்டைக்கு போய், வேண்டாம் அதை வெட்டாதீங்க, அது பெருமாள் நேர் பார்வையில் வளர்ந்த மரம், அது செய்யாதீங்கன்னு தடுத்துட்டார். அப்போ விருட்சங்கள் கோவில் செல்வங்களாக இங்கே கருதப்படுகின்றன. கோவில்கள் ஊருக்கு ஒன்றா இருக்குது, வீதிக்கு ஒன்று இருக்குது. எல்லா ஊர்லேயுமே நிறைய கோவில்கள் இருக்கின்றன. இதனால் என்ன பயன் அப்படின்னா, இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்லுது? வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கள், மரங்கள் நம்மை காக்கின்றன, மரங்கள் மழை வருவிக்கின்றன, மனிதருக்கு நன்மை செய்கின்றன, மரங்களை வெட்டாதீர்கள் அப்படின்னு எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணி பார்க்குறாங்க. ஜனங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் இங்கே இந்த கோட்பாட்டினாலே பசுமை புரட்சி. அப்போது இங்கே பசுமை வறட்சி ஒரு நாளும் வரதில்லை. அப்போது மரங்களின் பெருமையை மதம் வாயிலாக உணர்த்தியவர் இந்து தான்.